ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரம். உண்ணாமலையம்மன் தாய்க்கு அரோகரம். நாகத்தம்மன் தாயை போற்றி. ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் காலை வணக்கம். அனைத்து அன்பர்களுக்கும், பக்தர்களுக்கும், மக்களுக்கும் அண்ணாமலையுடைய ஆசி முழுமையாக கிடைக்கணும். நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஊர்ல ஒரு பசு கன்று இருந்தது. இது ஒரு துள்ளி குதித்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தது. அந்த கிராமத்தில் கொஞ்சம் எல்லை பகுதியில் ஒரு ஆழமான ஒரு கிணற்று பகுதி. அதில் தவறி அதில் விழுந்துருச்சு. அந்த கிணற்று பகுதி கொஞ்சம் குறுகலானது. அந்த கரடுமுரடான ஒரு விதமான ஒரு கரடுமுரடான பகுதி, வளைந்து நெளிந்த ஒரு பகுதி. அதில் மீட்கிறது கஷ்டம். அந்த வழியாக போன ஒரு மனிதர் பார்க்குறாரு. இந்த மாதிரி இருக்கும்பொழுது ரொம்பவும் அது சோர்வாகி அது இறக்குறவன் தருவாயில் இருக்கிற மாதிரி அவருடைய பார்வைக்கு தெரிஞ்சுது. அதை பார்க்கும்பொழுது சரி, இந்த இதில் மீண்டும் ஏதாவது விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மண் முட்டை பக்கத்துலேயே மண் முட்டு இருக்குது, அதை தள்ளி கற்களையும் மண் முட்டுகளையும் தள்ளி அதை புதைச்சிடலாம், அந்த குழியும் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை தள்ள ஆரம்பிக்கிறாரு. அதை தள்ள ஆரம்பிக்கும்போது அதனுடைய இடர்பாடுகள், அதை சத்தம் கேட்டு அதை விழிப்படைஞ்ச அந்த கண்ணுக்குட்டியை மெல்ல எழுந்து அவர் அந்த தள்ளுகிற அந்த மண்ணில் காலடி வைக்குது. மண்களை உதறி கற்கள் மேலே ஏறி அவர் தள்ள அதன் மேலே ஏறி அதனுடைய உயரம் கொண்டு இருக்கிறது. இதை பார்த்து அவர் கவனிச்சாரு, யோசனை பண்ணாரு. அப்பதான் சிந்திச்சாரு, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவ்வளோ இடர்பாடுகள்ல நம்ம ஆழமா விழுந்தாலும் அந்த விழுந்த இடத்துல இருந்து அந்த சறுக்கல்லே நம்ம படிக்கட்டுகளை அமைச்சு அந்த சறுக்கல்கள் அந்த மண் குவியல்கள்லே நம்ம சரீர மண்ணிலே நம்ம பாதத்தை வச்சு நம்ம படியாக்கி உயரணும். கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் நம்ம தளர்ந்துடக்கூடாது, நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. நம்மளுடைய கஷ்ட காலங்களில் நம்ம இதை மனசில் நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக அடுத்த பாதைக்கு, அடுத்த முன்னேற்ற பாதைக்கு நம்ம செயல்படுறதுக்கு அந்த துன்பங்களையே படிக்கட்டுகளாக மாற்றி நம்ம தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பாதையில் நம்ம பயணிக்கணும். எல்லோரும் பயணிக்கணும். ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரம்.